ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் நம்ம 2 வீடியோஸ் போட்டிருப்போம் மலர் வச்சு. சதர்லாண்டில் அவளோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, தென் டிசிஎஸ்ல இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் போய் 2 டேஸ் ஆச்சு. ஸோ அந்த கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அந்த ஒர்க் எப்படி இருக்குது, தென் என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, தென் சேலரிஸ் எல்லாம் எப்படி, என்னென்ன ஒர்க்கெல்லாம் தராங்க, அந்த ரோலை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு ஒரு 6 மந்த்ஸ் இருக்குமா, 6 மந்த்ஸ் வரைக்கும் முதல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் போனால் அந்த கம்பெனி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் இருந்தது. அது சும்மா ஒரு நார்மல் சின்ன ஒரு ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்புறம் எம்என்சிஸ் இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணி இப்போ ஃபைனலாக இன்டர்வியூ கிராக் பண்ணி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கா. ஸோ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ், என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, என்னவா ஒர்க் பண்ணுறா, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஐடியில் ஜாப் எடுக்கணும், இல்லைன்னா ஜாப் எப்படியாவது எடுக்கணும்னு நினச்சிட்ருக்க நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு நம்மளோட வீடியோவும் சஜஸ்ட் ஆகி ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கும் இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீ வந்து எந்த கம்பெனியில் மலர் ஒர்க் பண்ணுற, தென் என்னவா ஒர்க் பண்ணுற, அவனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் நீ அதுக்கு போகிறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்ப தெரியுமா, அந்த இன்டர்வியூவில் என்னெல்லாம் உன்னை கேட்டாங்க, அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்தது, எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் டீட்டெயிலாக நம்மளோட ஆடியன்ஸுக்கு சொல்லு. அதே டைப் வந்து என்ன ரோலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணு. சரி மலர், ஃபர்ஸ்ட் உன்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கம்பெனியில் ஒரு இன்டர்வியூக்கு போகிற நீ, அந்த கம்பெனிக்கு என்ன ரோலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற, எப்படி இருந்தது அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ரோல் வந்து சேல்ஸ் சப்போர்ட் எக்ஸிக்யூட், அந்த ரோலுக்காக போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அங்கே ஹெச்ஆர் ரவுண்ட் தான் நடந்துச்சு. அங்கே விபி எடுத்ததுமே ஹெச்ஆர் தான் பண்ணாங்க. விபி, ஹெச்ஆர், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஃப் 3 பேருமே இருந்தாங்க. 3 பேரும் ரெஸ்யூம் வச்சு தான் கேட்டாங்க கொஷின்ஸ் எல்லாமே. அப்புறம் ப்ராஜெக்ட் பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. உன்னோட ப்ராஜெக்ட்டை பற்றி எப்படி கொஸ்டின் கேட்டாங்க மலர்? ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் டாபிக் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் ரூஃப் ஃபார் கிளாத் ஷெல்டர். அது வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஐஓடி பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்து இன்டகிரேட் பண்ண ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது எந்த விதத்தில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு எடிட்டிங் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அது போட்டிருந்தேன், அதை பற்றி கேட்டாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் இந்த சான்ஸ் கொடுக்குறக்கு ரெடி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ பேசிக்காக வந்து இன்டர்வியூ எடுத்ததுமே ஹெச்ஆர் ரவுண்ட் தான் இருந்தது. அப்போ உனக்கு இது வந்து பேசிக்கான ப்ராஜெக்ட் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஜாயின் எப்போ பண்ணேன், எவ்வளோ நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கேப்பில் ஜாயின் பண்ணேன்? ஜாயின் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக இமீடியட்டாக வந்து ஆள் வேணும், இமீடியட்டாக அவங்க வேணும்னு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருந்தனால நீ உடனே ஜாயின் பண்ண. இப்போ ஒரு 1 டே கேப்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். சரி, ஜாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா, சேல்ஸ் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்படி அந்த ஒரு ரோலில் நீ போகிற, அது எப்படி இருந்தது உனக்கு? ஆக்சுவலாக நியூவாக போனனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் ஒருத்தங்க கீழே தான் ட்ரைனிங்கில் தான் போட்டிருந்தாங்க. எல்லாருமே அங்கே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அண்டு எப்படி இருக்குன்னா, இப்போ அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான், ஜீன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அங்கே வந்து இப்போது ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து டிஸ்பேட்ச் ஆகும்போது சாம்பிள் வந்து செக் பண்ணணும். அதான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப பேசிக்கானதாக. அது ஒன்று. கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி? அங்கே கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே ஸ்ரீலங்கா, பெங்களூர், சென்னை எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு லிங்க் இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அப்கமிங் டேஸில் உனக்கு அந்த ஒரு, இப்போ மேபி நிறையா பேர் வந்து ஐடியில் படிச்சுட்டு நான் ஐடியில் ஜாப் போகணுன்னு நினைப்பாங்க. இப்போ மலர் போயிருக்கிறது நான் ஐடி ஜாப் தான். அவளோட கோர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான், பிஎஸ்சி ஐடி தானே. பட் அவள் போயிருக்கிறது நான் ஐடி. அப்போ ஒரு சிலர் வந்து ஐடி படித்தாலும் நான் நான் ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஸ்விட்ச் பண்ணுறக்கு, கெரியர் மேபி ஸ்விட்ச் பண்ணுறக்கு. அப்போ அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். தென் அப்கமிங் டேஸில் அங்கே வந்து மலரோட ஒர்க் எப்படி இருக்குது, அவள் எப்படி ஒர்க் பண்ணுறா, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக அவளோட ரோல் அந்த இடத்துல எப்படி அவள் ப்ளே பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டே டு அப்கமிங் டேஸில் நாங்கள் அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி நிறையா பேர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படி இன்டர்வியூ இருக்கும், எந்த மாதிரி அந்த ரோல் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரதா போகுது.
ஜாவா டியூட்டோரியல் போட்டுட்டு இருக்க மாதிரியே அந்த டியூட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு புது லாங்குவேஜுக்கு வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அதே டைம் நிறையா ஜாப் அப்டேட்ஸுமே நம்மளோட சேனலில் வந்து போடலான்ட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் டைம் வந்து இல்லாதனால தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. இனி நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெக் வர்ஸ் ஆஃப் வைஷுவை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.